வணங்கும் வெற்றியாளர்களை வாருங்கள் சாதிக்கலாம். சுய சிந்தனை, சுய ஒழுக்கம், சுய அனுபவம், பிரம்மாஸ்திரம். வெற்றியாளர்களை வருகின்ற 14/4/2026 செவ்வாய்க்கிழமை உலக சித்தர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. சித்தர் பெருமான்கள் நம்மளுக்கு வாழ்வியல் முறைகளை வகுத்து கொடுத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நம்ம அம்மா மார்க்கெட்டிங் நிறுவனம் இப்போ இந்த ஒரு வைபவத்தை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்துள்ளோம். சரிங்களா? அதன் அடிப்படையில பிரம்மாஸ்திரமா இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களுக்கு நம்ம ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கோம். அன்னைக்கு சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பும் கூட. சரிங்களா? இந்த ஒரு அற்புதமான ஒரு நாள், இந்த ஒரு சிறப்பான நாளை கொண்டாடுவதற்கு 3 விதமான சலுகைகள் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? முதல் விதமான சலுகை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பார்த்திருக்கீங்க, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது போகர் மூலிகை தீர்த்தம் சர்வரோக நிவாரணியாக இருக்கக்கூடிய உள்பிரயோகம் வெளிப்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். கேட்டது கிடைக்க, நினைத்தது நடக்க, தொட்டது தொடங்க. 4448 வியாதிகள் ஏதேனும் இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லை அப்படின்னா வராம நம்ம பாதுகாத்துக்கிற முடியும். போற காரியத்தில் நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கும். அதே நேரத்துல பண வரவுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இது பாத்தீங்கன்னா பணம் இருந்தால் வாங்கக்கூடிய ஆடம்பர பொருள் அல்ல. சரிங்களா? இது வாங்கக்கூடிய நல்ல கர்மா, நல்ல பிராப்தம் இருந்தால் மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். முதல் சலுகையாக இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட எம்ஆர்பிக்கு வாங்கும்போது ஒரு பேக் வாங்கும்போது ஒரு பேக் அடிஷனல் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? இது முதல் வாங்கக்கூடிய, அதாவது ஏப்ரல் 14 சித்திரை 1 ரெண்டையும் கூட்டி வரும்போது 15 அப்படின்னு வரும். அப்ப 15 நபர்களுக்கு முதல் வாங்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை நம்ம கொடுக்க போறோம். முதல் பொருள் இதுங்க. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. இன்னைக்கு அழகா இருக்கிறது யாருதான் விரும்பாம இருக்கிறாங்க? ஆண்களா இருக்கட்டும் சரி, பெண்களா இருக்கட்டும் சரி, அழக விரும்புறாங்க. அந்த அழகை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தான் நானோ செல்டெக் கிரீம். சரிங்களா? இதை வெளிப்பிரயோகமா படுத்துக்கிறோம். இந்த வெளிப்பிரயோகமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா கருவளையம், முகப்பரு, மங்கு, முகத்துல குழி குழியா இருக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். மூலிகை மற்றும் பழங்கள் மூலியமாக இன்னைக்குள்ள டெக்னாலஜி, அதாவது நேனோ டெக்னாலஜி மூலியமா இது தயாரிக்கப்பட்டிருக்குங்க. அற்புதமான ஒரு பொருள். 10 நிமிடத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், 10 மணி நேரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், 10 நாட்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்ப இந்த பேக் ஒரு பேக் வாங்குறவங்களுக்கும் ஒரு பேக் முற்றிலும் இலவசமா கொடுக்கும். எம்ஆர்பி விலையில வாங்கக்கூடிய நபருக்கு ஒரு பேக் வாங்கும்போது ஒரு பேக் அடிஷனல் ஆக, முதல்ல சொன்ன போகர் மூலிகை தீர்த்தம் போல இதுவும் முதல் வாங்கக்கூடிய 15 நபர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கப்படுகிறது. இறுதியா பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இல்லறமே நல்லறன்னு சொல்லுவாங்க. அந்த நல்லறத்துக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம். சரிங்களா? அப்ப அந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு அடிப்படை அப்படின்னு மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாம்பத்தியம். அந்த தாம்பத்திய குறைபாடை சரி செய்யக்கூடிய அரோராஸ் கிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காஃபி. இது கொனா காஃபின்னு சொல்லுவாங்க. இது நம்முடைய வெளிநாடுகள்ல இது தயாரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள். பயன்படுத்துவதற்கு மிக மிக எளிதான ஒரு பொருள். தாம்பத்தியத்துக்கு முன்னான ஆண் பெண் இருபாலருக்கும் முன்னான குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஒரு பொருளாகவும், அதே நேரத்துல கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு பொருளாகவும், புற்றுநோய் இந்த மாதிரி விஷயங்கள் வராம தடுப்பதற்குள்ளான காரணிகளும் இதுல அதிகமா இருக்குங்க. சரிங்களா? இதுவும் ஒரு பேக் வாங்கும்போது ஒரு பேக் இலவசம், முற்றிலும் இலவசமா நம்ம கொடுக்குறோம். முதல் வாங்கக்கூடிய 15 நபர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இங்க தெரிகிற இந்த எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா முழுமையான விவரங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். சரிங்களா? சித்தர்கள் இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆரோக்கியமா வாழ்ந்திருக்கிறாங்க, இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த நிறை திரை மூப்பை தாண்டி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, உணவில் அவங்க மூலிகைகளே உணவாக எடுத்துக்கொண்டார்கள். உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற ஒரு கோட்பாடுல உணவில் எடுக்கக்கூடிய பொருட்களை மூலிகை பொருட்களாக எடுத்திருந்தாங்க. ஒண்ணு. இரண்டாவது, காலக்கணிதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதிட கலையை கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். நீங்க எந்த சித்தரை வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க, கண்டிப்பான முறையில் இந்த விஷயங்கள் அவங்களிடம் இருக்கும். இறுதியாக ஒரு விஷயம், சுயசிந்தனையே பிரம்மாஸ்திரம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதாவது எப்பொருள் யார் யார் வாய்க்கை பெறும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது ஐயன் திருவள்ளுவர் சொன்னதுக்கு என்னங்க, சொல்றதெல்லாம் நம்பினா ஆபத்து, சொல்றதெல்லாம் நம்பாமட்டா பேர் ஆபத்து. அப்போ இந்த விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கறது மிக மிக சிறப்பா இருக்கும். இந்த நம்ம வருகின்ற ஏப்ரல் 14 அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அதுல இன்னும் ஒரு சில சலுகைகள் கொடுக்கலான் இருக்கோம். அதை பத்தின அடுத்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். அதாவது அசல் விலைக்கு கழிவு நீக்க கருவிகள் நம்ம கொடுக்க போறோம். அதை பத்தின காணொலி விரைவாக உங்களுக்கு வெளியேற்படும். உன்னொன்று கடை சாதனையில் சாத்தியமே, சுயசிந்தனையே பிரம்மாஸ்திரம்.